நீங்க சோமையா இருந்தா நாங்க சோமையா இருப்போம்னு நம்புறோம். இப்போ நாங்க என்னத்துக்காண்டி இங்க வந்து நிக்கிறோம்? விஜயாஸ் எங்க வந்திருக்கோம்? விஜயா ஜுவல்லர்ஸ். எங்க வந்திருக்கோம்? என்னத்துக்காண்டி வந்திருக்கோம்னு அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பா தான் ஃபேவரட். எங்க என்னத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்பா? இன்னைக்கு அச்சேசிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு அச்சேசிக்கு அப்பா பிள்ளைக்கு தோடு வாங்க வந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் போய் பார்ப்போம்ண்டு. தோடு 5000 ரூபாய்க்கு வாங்கினா இது அந்த போன முறை மாதிரி அவுடி கார் வின்னிங். செப்டம்பர் என்ன? செப்டம்பர் ஆகஸ்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ நகை காசுக்கு நகை வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவிடியும் பெறுமா உங்களுக்கு. இங்கே பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு போய் இறங்கின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே வாங்க தண்ணி, அப்போ கிணத்துல தண்ணி அழுறேன். சூப்பராக இருக்குது. வெதர் சரியான பேட்டும் கொண்டு குளிரும் மழை. வாங்க உள்ளுக்க போவோம். இங்கே பாருங்க, அப்பாவுக்கு 300, அம்மாவுக்கு 300. வாங்க வீடியோக்கு வாங்க. இங்கே பாருங்க, அப்பாவுக்கு போட்டு அம்மாவுக்கு போட்டு நல்ல வெதருக்கு மணியாக இருக்கு. கம் மகள் மெட்டவா லவ்ல குட்டி போட்டிருக்க காப்பு இதுதான், முருகன் தான். அப்போ முருகன்டா மெட்டவாவும் அதே மாதிரியே வேணுமென்னு சொல்கிறேன். முருகன் தான் எங்களுக்கு வேணுமென்னு சொல்கிறேன். அப்போ நாங்கள் இதை பார்த்தனா கொஞ்சம் வெயிட்டும் கொஞ்சம் கூட, கொஞ்சம் காசும் கொஞ்சம் கூட. சரியா பட்ஜெட். ஆனால் இது கொஞ்சம் அவாண்ட கைக்கு பெருசு. பட்ஜெட்டை விட அவாண்ட கைக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். எனக்கே பெருசாக இருக்குது, அம்மாக்கே பெருசும் போதும். இப்போ இந்த சின்னவாக்கு அப்படி இருக்கும், சின்ன அல்லவா. அப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ காப்புக்குள்ளே எங்களுக்கு அதை கவர்ந்தது முருகன் தான். அஞ்சே வருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கும் எந்த காப்பி இதில் பிடிக்கும்னு சொல்லி காமெண்டில் சொல்லணும். சரியா, ஃப்ரீயாக தர முடியாது, கொஞ்சம் டீலோவில் தான் தர முடியும். கண்டிப்பாக வாங்க விஜயாஸுக்கு. சரியா, நான் வாங்கின பிறகும் திருப்பியும் பெறலாம். இந்த நாங்கள் இங்கே போயிட்டு அவியல் எடுக்கக்கூடாது, சுற்றி சுற்றி இப்போ நாங்கள் கடைசியாக என்ன வாங்கியிருக்கிறோம்? முருகன் பெண்டன். வேலோட நாங்கள் பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வேல் முக்கியம். என்ன எங்கேயும் பிகில் கப்பு முக்கியம் என்ற மாதிரி வேல் முக்கியம் முருகனுக்கு. இப்போ அதை நாங்கள் வாங்க போகிறோம். சரியா, இப்போ நாங்கள் விஜயாஜுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, முருகன் தான் பிடிச்சிருக்கு. சரியா, முருகன் காப்பு வாங்குவோம்னு பார்த்தா வேல் முக்கியம். அந்த வேல் தான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். எங்கட அப்பா முருகன் காப்புக்கு பே பண்ண நிற்கிறார். ஏன்னா அவ்வளோ எங்கட மக்கள் கொண்டு கூட்டிட்டு தான் விஜயா டூரில் பாருங்க எப்படி இருக்கணும், பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி எப்படி பேர் வந்திருக்கணும். ஏன்னா சந்தேகம் தான் க்ளோஸ் இப்போ எடுக்கல, அதாவே இந்த ஃபேஸுகளை அப்போ கொஞ்சம் சுற்றி அடிக்கிறோம் அவையில் காட்டாமல். இப்போ எங்கட அப்பா பே பண்ணி கொண்டு இருக்கிறார். அது முருகன் தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம். எடுத்த பிறகு உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் என்ன எடுத்த நாங்கள் கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நாங்கள் என்னத்துக்காணி அப்பா நாங்கள் நிற்கிறோம். இங்கே பாருங்க, தேங்க்யூ. உங்களோட கையால் வாங்குகிறோம், ஒவ்வொரு முறையும் வாங்கணும். சரியா, இங்கே பாருங்க, வாங்கியாச்சு, முருகன் வாங்கியாச்சு. போவோம் வாங்கோ. இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் விஜயால் ஜுவல்லரியில் வந்து ஐஸ்கிரீம் குடிக்கணும். இந்த வெதருக்கு அடிக்கிற வெதர் தெரியுமா, குளிர் காற்று சினவும் கொஞ்சம் சாடியாக கொட்டுதுங்க. அப்போ அந்த வெதருக்கும் ஐஸ்கிரீம் ஒன்றும் வாங்காமல் ஐஸ்கிரீம் இல்லைங்க. இல்லை வந்தால் நாங்கள் ஏதாவது மூக்கு மண்ணியும் ஏதாவது வாங்கணும், வாங்கினா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம். அப்போ இல்லை வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதால் எங்களோட மகனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகிறோம். அடிக்கிற வெதருக்கு எனக்கு இந்த தந்தவியல் நான் குடிக்கலை, எங்கள் உடம்புக்கு கூடாது. அப்புறம் இந்த அடிக்கிற வெதருக்கு நீங்களும் வந்து இதில் வாங்கிட்டு ஐஸ்கிரீமும் குடிங்க, நல்லா இருக்குது. தண்ணி குடிக்க போகிறோம்.
இங்கே வாங்க இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மேகி சிட்டி மாலுக்கு யா இங்கே வந்திருக்கோம். அதுவும் நாங்கள் அப்பா எல்லாரிலையும் ஃப்ரெண்டாக வச்சுட்டாரு. ஆக்ராக்களோடையும் கதைச்சு கொண்டிருக்கிறார். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ அவரால் ஒன்றும் செய்யலாமல் இருக்கு. எல்லாருக்கும் காய் சொல்லுவாங்கன்னா இங்கே டீ முடிஞ்சது வந்து கொண்டிருக்கும். சரியா? ஆனால் குளிருங்க நல்ல குளிருங்க. அவுட் சைட்டுக்கு நல்ல குளிரும். சினவங்க சாடியா கொட்டை வலிக்கிட்டுது. ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்காலும் ஆனால் குளிர் தான். ஏன்னா ஏன்னு தெரியாது, ஏப்ரல் வந்துட்டுது, மேயும் பெற போகுது, குளிருது. கனடா வெதரை சொல்ல இல்லாது. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், 5 விரலும் ஒரு மாதிரி இல்லாத மாதிரி அப்படி இருக்கும் வெதர். இப்போ எங்கே நிற்கிறோம்? மூத்தம்னா கண்டிப்பாக முக்கியம். சரியா? தம்பியை கட்டு. செல்வாக்குள்ள தம்பி. ஹாய், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மூத்தம் ஜுவல்லரிக்கு வந்திருக்கிறோம். அதுவும் கண்டிப்பாக மூத்தம் இல்லாத எங்கேயும் மூத்தம் வைக்க வேணும். அப்போ தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தாலே எங்களுக்கு விருப்பம். இந்த மோளுக்கு வந்தாலே தம்பிக்கு காய் சொல்லி தான் போவோம். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. 750 மேலே வாங்கினா ஒரு கோயின்ஸ் கொடுக்கினேன். நாங்களும் மோரடி வாங்கிட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கி இந்த கோல் கோயின்ஸ் இங்கே பாருங்க. ஆனால் சில பேர் நாங்கள் சில இடத்துல 5000-6000 ரூபா வாங்கினா தான் கொடுப்பினவே 750 என்றால் நார்மல். அதுக்கு கோயின்ஸ் கொடுக்கணும்னா உங்களுக்கு லாபம் லாபம். அப்போ ஓடி வாங்குவோம். அதுவும் அடிபட்டு தான் அதுவும் இந்த நல்ல மனசண்டபடியாக தெரியணும். ஏன்னா அதுவும் ஒன்று. தேங்க்யூ. முதல் வரைக்கு காஃபி முடிஞ்சுதான். அதால் கொஞ்சம் இருந்தது. அப்பாவுக்கு எடுத்தவர் அப்பா கொஞ்சம் ஆறிட்டுது. திருப்பி வர சொல்லி எடுத்த நாங்கள். இங்கே வந்தாலே கன பேர் இருக்கு. அப்பாவுக்கு கதைக்கவே நேரம் இல்லை. இப்போ மிக்சர் இருக்குது. இவருங்க மிக்சர் ஸ்வீட். இங்கே பாருங்க ஸ்வீட். இங்கே பாருங்க சாமியை. இங்கே பாருங்க கும்பமெல்லாம் வச்சு எல்லாம் மங்களமாக ஊத்தம்னு சொன்னால் இதுகளுக்கு இது இல்லாமையா? என்னங்க குடங்கள் குத்து விளக்கல் இல்லாமையா? நல்ல கடைக்கு பேரே முகூர்த்தம். தேங்க்யூ. குளிருக்கு அந்த மாதிரி இருக்கு. பாருங்கள், ஐஸ் மலையோட நாங்கள் எப்படி இருந்தாலும் நிறைய குளிரோ இன்னும் தெரியும். அதுதான் வீட்டுக்கு இருக்க மூக்கு மணியும் என்னவோ சந்தோஷமா வாங்கணும்னு போகிறோம். இந்த விதரையும் இருக்க அவங்களை காட்டுவோம். ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்பா காய் தருங்க. அப்பா வாங்கிட்டு போய் கொண்டிருக்கோம். வேணப்பா வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா வெதர் சரியில்லைங்க, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுற வெதர் இல்லை. அப்படி என்ஜாய் பண்ணுற வெதர்ன்னு சொல்லி இருந்தாலும் வாங்குறதுக்கு பட்ஜெட் வேணுமே. பட்ஜெட் வேணும். என்னடா இது நாங்கள் வாங்குற ஷாப்பிங் எல்லாம் என்ன மளிகை சாமான நினைக்கிறீங்க? மளிகை சாமானே சரியான விலையாக இருக்கும்போது நிறைய என்னண்டுங்க என்ஜாய் பண்ணி வாங்கி கொண்டு இருக்க முடியும். மேலே ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போட்டோம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து செட்டு மாதிரி எல்லாம் கட்டி அது அப்பாண்ட ஸ்மார்ட்டால எல்லாம் வாங்கிட்டோம். வேணாப்பா அதான் நீங்கள் மாதம் சிறுத்து பிடிச்சா அடிக்கா 2000-3000 உங்களுக்கு இடிக்கும். நீங்கள் மாதம் 200 கொடுத்தா அதுவும் 200. சில பேர் சீட்டு கட்டினா ஒரு மோதிரம் ஃப்ரீ ஆண்டுவினேன். சில பேர் அந்த கடைசி 200 ரூபா பே பண்ண தேவையில்லைன்ட்டுவினேன். அப்படி கட்டிக்கணும் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் இடிக்காது. நல்ல ஸ்மார்ட்டுங்க. 500 காட்டி எடுத்தும் வச்சுட்டு போய் எடுக்கிறோம். சில பேர் இதே வாங்க மாட்டேன், மஞ்சள் உப்பு தான் வாங்கணும். என்ன செய்யறது? பவுண்ட் இது இங்கேயே போட்டுது. நீ கஷ்டம். அந்த டைம் போயிட்டுது. பாவங்க பொம்பளையில வச்சு பொம்பளைகளுக்கெல்லாம் தாலிகள் எல்லாம் சீதனம் கொடுக்கல. என்னன்னு அவன் கேட்காயங்க நீ ஒரு பவுனே கொடுக்குறமோ.
பொம்பளை பிள்ளைக்கு உண்மையாவே படிப்புகள் இருந்தாலும் அதே காணும். அதுதான் முக்கியம். படிப்பு தான் முக்கியம். படிப்பு படிக்காட்டியும் அதை மண்டையை போட்டு குழப்பாம நல்ல ஒரு ஆளை கண்டுட்டு ரெஸ்பெக்டா கதைக்கிறது நல்ல குணமுள்ள பிள்ளையார் அவ்வளவே காணும். படிக்கல படிப்பு தான் லைஃப் ஃபுல்லா இருக்கு. இருக்காது அவனும் போயிடும். நல்லா பிள்ளைகளை படிச்சாதான் சரி. அவனை வித்து பிள்ளைகளை படிப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வித்து படிப்பீங்க. பிள்ளைகள் டபுள் மடங்கு வாங்கி தருங்க. இந்த வேற அடிக்கிற வேதர கல்லுப்பு எடுக்க வந்து நாங்கள் இங்கே வாங்க. இப்போ நாங்கள் என்னத்துக்காண்டி கல்லுப்பு எடுக்கிறோம். என்னத்துக்காண்டி எடுக்கிறோம்? அரிசிக்கு பவுன் வாங்காட்டிக்கும் கல்லுப்பு மஞ்சள் அது முக்கியம். இப்போ நாங்கள் வேறு நகை தான் வாங்கணுமெண்டு இல்லை, கல்லுப்பு மஞ்சளும் வாங்கினாலே அதுவே போதுமென்னு சொல்லி தான் சொல்லினோம். என்னப்பா அப்போ நாங்கள் கல்லுப்பு வாங்குகிறோம். உண்மையாகவே நாங்களும் நகையும் வாங்குகிறோம் தான், ரெண்டாலும் கல்லுப்பும் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி வாங்கிட்டு போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நல்லா இருக்காங்க. கல்லுப்பு வாங்கிக்க மகளுக்கு கண்டு பிள்ளைகளுக்கு கண்டு எடுத்துருவார். கண்டோன்னா பிள்ளைகளுக்கு கண்டு எடுப்பார். அதான் சொல்கிறோம் நாங்கள். அதான் எங்கட அப்பா பிடிக்குமென்னு சொல்லுவோம் நாங்கள். பிள்ளைலண்டா இல்லாண்டா கண்டோன்னு எடுத்துருவார். சரியா? சரி வாங்க போவோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் உணவகத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சு ஷாப்பிங்கெல்லாம் செய்து முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போவோம்னு வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் அடிக்கிற வெதருக்கு இங்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, சவர்சி மாதிரி பாருங்க, வெதரை பாருங்க, அப்படி ஐஸ் மலை கொட்டுது. சவர்சி மாதிரி சினோ கொட்டுது. சின்ன உங்களுக்கு ஏதாவது சவரிசி திரவியன்னு சொன்னால் பாவாசங்காது இந்த சினோ கொட்டாது. என்ன நக்கல் கூட்டிட்டு நினைக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன சைஸு மூத்தில் படுத்தோன்னா நோவுதுங்க. எங்களுக்கு கனடாவில் நாங்கள் நினைக்கிறாங்க வெதர் நல்லா வந்துட்டேன்னு சொல்லி, வெயில் வந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. பார்த்தா சினோ மலைங்க, ஐஸ் மலை அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் போனை தேடி எடுக்கிறதுக்குள்ளே காருக்கு வச்சுலாம் போனை தேடுறதுக்குள்ளே ஐஸ் மலை நின்றுட்டுது. ரெண்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த காணொலி வந்துருக்குமென்னு நினைக்கிறேன். சரிங்க, பார்த்து நாங்கள் இப்போ ஷாப்பிங் எல்லாம் செய்து போட்டு வந்துட்டோம். அனைவருக்கும் அச்சரி நல்வாழ்த்துக்கள். அகேன் திருப்பி சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. அது இப்போ திருப்பியும் வந்து நாங்கள் முடிக்கிற ஃபினிஷிங்குக்கும் சொல்ல போனோம் எல்லாருக்கும். இங்கே வேறுங்க நாங்கள் இன்றைக்கு என்ன வாங்கினாங்கன்னு சொன்னால் அப்பா காட்டிட்டாருங்க டக்குனு முதலே. முருகன் வாங்கினாங்க. அதுவும் எங்களை யாருக்கு வாங்கினாங்க? எங்களோட குட்டிமாக்கு. எங்களோட குட்டிமாக்கு தான் வாங்கினாங்க. முருகனை கும்பிடுங்க, அப்படி கும்பிடணும். என்ன சொன்னால் லவ்லாவுக்கு தான் பிடிக்கும். எங்களோட லவ்லாவுக்கு பேர் ஷாலிகா. சரியா? நாங்கள் பாசத்தில் கூப்பிட்றாங்க குட்டிமாண்டு, லவ்லாவன்னு கூப்பிட்றாங்க. கலெக்ஷன் வச்சது லவ்லாவன்னு. அப்படியே ஆகிட்டு, அப்படியே ஃபேமஸாக ஆகிட்டு. அப்படியே அது சொன்னால் தான் பேர் தெரியும். அவாக்கு பேரே இல்லாத மாதிரி அந்த பேர் சொன்னால் தான் தெரிய வருது. இப்போ லவ்லாவுக்கு நாங்கள் சங்கிலியில் முருகன் பெண்டனை போட்டு கொழுவி பார்க்க போகிறோம். அப்போ தான் அதுண்ட முருகன் அழகு தெரியுமன்ற மாதிரி. ஏன்னாப்பா? ஓகே, லவ்லாவ் எப்படி இருக்கு? எங்களை எல்லா உலவுக்கு பாருங்க, இஞ்சி பாருங்க எப்படி இருக்கா பாப்போம். முருகன் மா இருக்காவா? எங்களை குட்டிமாக்கு அப்பா வாங்கினா முருகன் மாதிரி வேலோட பெறணும். சரியா? நல்லா படிக்கணும், நல்லமா இருக்கணும், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். யாரையும் கண்டா எல்லாரையும் கண்டா கதைக்கிற விதத்தில் இருக்கு. எல்லாரையும் நல்லமா இருக்கணும். ஓகே, அங்கே பாருங்க, உங்களை பாக்கினேன் காய் சொல்லுங்க. குட்டிமா வேறே இல்லைங்க. நான் நல்ல வெதர் பேட் வெதர்ன்றபடி அக்காக்குள்ள குக்கிங் மேக் பண்ண போகிறோம். அவன் பண்ணை விட்டுட்டு அவன் ஃபன்னு தான் முக்கியம்னுட்டு நாங்கள் விட்டுட்டு போட்டோம். அவன் ஃபண்ணை கெடுக்க வேணாம். நாங்கள் பட்ஜெட் அப்படி இப்படின்னு சொல்லித்தான் கொண்டு போவோம். சரியா? அப்போ அதுக்குள்ளே ஆக்கள் இருப்பினோம் கடை வழியை. அப்போ அதுக்குள்ளே குட்டி ஆக்களை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவையில் குடிக்கிற போவே இல்லை. என் சிங்கக்குட்டி தான் வந்தவர். அதுவும் அவர் எங்களுக்கு சிங்கக்குட்டி வந்தது கேமராமேன். என்னவரை எங்களுக்கு பின்னால் புள்ளியார் சுற்றுற மாதிரி திட்டுவார் பேரண்ட்ஸுக்கு. என்னப்பா எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சு கொண்டு இருக்குமென்னு சொல்லி நம்பிக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம். எல்லாருக்கும் அனைவருக்கும் அச்சரி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.